قُلْ أَرَأَيْتُمْ إِنْ أَصْبَحَ مَاؤُكُمْ غَوْرًا فَمَنْ يَأْتِيكُمْ بِمَاءٍ مَعِينٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام காத்தமில் அன்பியாய் வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் அருள் பொங்கும் இந்த ரமலான் மாதத்தில் இரவு தொழுகைக்கு பிறகு இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இறுதியாக ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் மிக கடுமையாக கண்டித்திருக்கிற ஒரு செயலை கூட மகிழ்ச்சிக்காக அனுமதித்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். கணவன் மனைவிக்கிடையிலே மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும் என்பதற்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லிக் கொள்ளலாம் என்கிற செய்தியை நம்ம இறுதியாக பார்த்தோம். அந்த பொய் ஏமாற்றுவதற்கோ அல்லது மோசடி செய்வதற்கோ இருந்துவிடக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் இடையிலே மகிழ்ச்சி ஏற்படும் என்றால் அதற்காக நாம் பொய் சொல்லிக் கொள்ளலாம் என்ற செய்தியை நம்ம இறுதியாக பார்த்துருக்கோம். அப்போ கணவன் மனைவியாக இருக்கிற போது அந்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சிக்காக நாம் பொய் சொல்கிற போது அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். சில நேரங்களில் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ இந்த ஹதீஸ்லாம் கேட்குறோம்ல, கேட்டுட்டு கணவன் அல்லது மனைவி ஏதோ ஒரு செய்தி சொல்கிறாங்க, அழகாக இருக்குது, அல்லது உடை அழகாக இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, இல்லை வேறு ஏதேனும் ஒரு செய்தியை சொல்கிறான்னு வச்சுங்க, அந்த சந்தேக பார்வையோடு பார்க்குறது. நான் அந்த ஹதீஸை கேட்டு வந்ததுனால சொல்கிறீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையோடு பார்த்தோம்னா அதில் மகிழ்ச்சி இருக்காது இல்லையா? அது சொல்கிறாங்க அப்படின்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஹதீஸ் கேட்டு வந்ததுனால நீங்கள் சொல்கிறீங்களா சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னோடனே அந்த ஹதீஸை கேட்டு வந்ததுனால அதுக்காக சொல்கிறீங்க போல இருக்கேன் அப்படின்னு சந்தேகத்தோடு பார்த்துன்னு வச்சுக்க, அங்கே மகிழ்ச்சி இருக்காது. அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அதில் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கணும். அதுதான் ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு சரியாக இருக்குது. நீங்கள் நம்ம இந்த வரலும் பேசிய நீங்கள் இந்த செய்தியெல்லாம் பாருங்கள். ஒரு குடும்ப கட்டமைப்பு உடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஏராளமான செய்திகளை சொல்கிறது இஸ்லாம். அதே போல் கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்க வேண்டும், எந்த சூழலிலும் அந்த இடத்துல பிரிவினை வந்து விடக்கூடாது, ஒரு சங்கடம் வந்துவிடக்கூடாது, இருவருக்கிடையே வெறுப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஏராளமான வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு குடும்பத்துக்கு இடையில் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு, கணவன் மனைவி அந்த சிக்கல்கள் வராமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தவிர்த்து கொள்ளணும், மனிதர்கள் தவிர்த்து கொள்ளணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், கோபத்தை ஒரு குடும்பத்துக்கு இடையில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுறது தான், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்களுக்கு இடையில் அந்த கோபம் ஏற்படுவது தான் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விடுகிறது. கணவன் மனைவி பிரிவினை அதில் தான் ஏற்பட்டுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நாசமாக போவதற்கு அதுதான் பிரதான காரணமாக அமைந்து விடுகிறது. ஒருவன் இந்த உலகத்தில் ஜெயில் தண்டனை அனுபவிப்பது கூட, அல்லது அவனை ஜெயில் தண்டனை அனுபவித்து அவன் தூக்கில் தொங்குவது கூட அவன் ஒரு கொலையை செஞ்சுருப்பான். அந்த கொலை எதற்கு காரணமாக அமைஞ்சிருது? ஒரு கோபத்தினால் ஏற்பட்ட விளைவு ஒரு கொலையே நடந்துடும். ஒரு கோபத்தினால் ஏற்பட்ட விளைவு என்ன விடும்? கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்பட்டு விடும். அப்படி இன்னும் ஏராளமான பிரச்சனைகளை இந்த கோபம்தான் ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம யதார்த்தமாக உலகத்தில் பார்க்குறோம். நீங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னு சொன்னால், நம்ம சமுதாயத்தின் மத்தியில் ஒரு நம்ம சந்திக்கிற மனிதர்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையை நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தா இந்த கோபத்தினால் தான் ஏற்பட்டிருக்கும். இந்த கோபத்தினால தான் பெரும்பாலான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதை தாண்டி இந்த கோபத்தினால இந்த சமுதாயத்தில் பிரச்சனை, ஒரு மனிதனுக்கு பிரச்சனையை தாண்டி உடல் ரீதியாகவும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒவ்வொரு மனிதனும் நான் இப்போ கோபப்படுறேன், எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறேன் அப்படின்னு சொன்னால் என் உடல் ரீதியாக, எனக்கு நோய் ரீதியாக ஏராளமான பிரச்சனைகளை இந்த கோபம் ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆழமாக புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் இதற்காகத்தான் ரொம்ப நிறைய செய்திகளை இந்த கோபத்திலிருந்து தவிர்த்து கொள்ளணுங்கிறத நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மென்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டும், கடுமை உங்களுக்கு தீமைக்கு வழிகாட்டும், தீமை நரகத்துக்கு வழிகாட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. கோபம் இல்லைன்னா அங்கே மென்மை தான் இருக்கும்.
அந்த மென்மை உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் சொன்னால், நன்மை செய்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டும். அந்த நன்மை உங்களுக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். அங்கே மென்மை இல்லைன்னா என்ன ஆகும்? கோபம், கடுமை, வெறுப்பு, அது என்னத்தை வழிகாட்டும்? தீமைக்கு தான் வழிகாட்டும். அந்த தீமை உங்களுக்கு நரகத்துக்கு தான் வழிகாட்டும் என நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஒரு அழகான உதாரணத்தோடு சொல்கிறாங்க. இந்த கோபத்துக்கு ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறோம். போர்க்களத்தை சந்திக்கிற மனிதன் அங்கே எப்படிப்பட்ட ஒரு சூழல்? போர்க்களங்கிறது வாழ்வா சாவாங்கிற ஒரு சூழல் இல்லையா? அங்கே எதிரி வெட்டிட்டான்னா உயிர் போயிடும். இப்போ எதிரியை நம்ம வெட்டினா அவன் உயிர் போயிடும், நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம வீரன். அப்போ போர்க்களத்தில் ஒரு மனிதன் பலரை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ சந்தித்தா வீரமாக போரிட்டால், வலிமையாக போரிட்டால் பிறகு ஜெயிக்க முடியும். அப்படி அவன் ஜெயிக்கிறவன் வீரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நீ போர்க்களத்தில் பல பேரை வெட்டி ஜெயிக்கிறது இல்லை வீரம். உனக்கு வருகிற கோபம் இருக்கிறதே, அந்த கோபத்தை யார் கட்டுப்படுத்துகிறாரோ அவன்தான் வீரன். எந்த உதாரணத்தோடு சொல்கிறாங்க? போர்க்களத்தில் பல மனிதர்களை நீ ஜெயிப்பதல்ல வீரம், பல பேரை வெட்டி கொலை செய்வதல்ல வீரம். உனக்கு ஏற்படுதே ஒரு கோபம், அந்த கோபத்தை நீ கட்டுப்படுத்தினால் நீ ஜெயிக்கிற, நீ தான் வீரன் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இன்னும் ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். போர்க்கள சூழல் அப்படியே சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற போர்க்களத்தை பாருங்கள். கோபத்தில் என்ன செய்கிறான்? சரன்னு விடுறான். ஏவுகணைகளையும் விமானங்களையும் குண்டுகளையும் பொழிகிறான். அது காரணம் என்ன? பல உயிர்கள் போகுது, பல கோடிக்கணக்கான சொத்துகள் நாசமாகிறது. அது எதனால் ஏற்படுகிறது? கோபத்தால் ஏற்படுகிறது. இது போர்க்களம். இப்படி ஒரு பல சொத்துகள் நாசமாகுது, பல உயிர்கள் சேதமாகிறது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான சொத்துகள் நாசமாகிறது. இது உலகத்தையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அந்த போர்க்களத்தில் நீ ஜெயிப்பதால் நீ வீரன் அல்ல. இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுக்குள் ஏற்படுகிறதே ஒரு கோபம். அந்த கோபத்தை நீ கட்டுப்படுத்தினால், அதை வென்று விழுங்கினால் நீ ஜெயிக்கிற, நீதான் வீரன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அழகான உதாரணத்தோடு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ கோபம் என்பது எவ்வளவு கடுமையான ஒரு விஷயம் என்பதை இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகத்திட்ட ஒரு நபி தோழர் வருகிறார், வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் வாழ்நாளைக்கு சிறந்த ஒரு அறிவுரையை சொல்லுங்கள். என் வாழ்நாளில் இதுக்கு பிறகு நான் யார் ஒருத்தர் அறிவுரை கேட்கக்கூடாது. நீங்கள் சொல்கிற அறிவுரை என் வாழ்நாள் முழுமைக்கும் போதுமானதாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, லா தா நீ கோபப்படாத. அவர் எதை கேட்குறாரு? என் வாழ்நாளைக்கு முழுவதுக்கும் தேவையான ஒரு அறிவுரையை சொல்லுங்கள் என்று கேட்குற போது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, கோபப்படாத. அவர் எதை எதிர்பார்த்து வந்தார்? ஒரு நீண்ட அறிவுரையை எதிர்பார்த்து வந்தார். ஒரே வார்த்தையில் நபிகள் நாயகம் சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல, அவருக்கு அது போதுமானதல்ல. மீண்டும் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வாழ்நாள் முழுவதற்கும் போதுமான ஒரு அறிவுரையை சொல்லுங்கள் அப்படின்னோன்னா நபிகள் நாயகம் மீண்டும் சொல்கிறாங்க, லா தஃபாவ், நீ கோவப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது முறை, மூணாவது முறை அந்த ஹதீஸில் எப்படி வரும்னு சொன்னால், அவர் பல முறை கேட்டுக்கிட்டே இருந்தார். பல முறை இன்னும் எதை எதிர்பார்த்து கேட்டாரோ அது இன்னும் பெருசாக சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க என்று பல முறை அவர் எதிர்பார்த்து கேட்குறாரு. நபிகள் நாயகம் அத்தனைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, கோவப்படாத. அப்போ எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தால், இந்த கோபம் எவ்வளவு பெரிய பயங்கரமான விளைவை ஏற்படுத்துவதாக இருந்தால், அது நபிகள் நாயகம் மீண்டும் மீண்டும் அவர் கேட்ட எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறைக்கும் சொன்ன செய்தி என்ன? நீ கோவப்படாத என்பதை தான் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அடுத்து நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அந்த விறகு இருக்குல்ல, விறகை எப்படி நெருப்பு எரித்து விடுமோ அதுபோல் கோபம் உங்கள் நன்மையை எரித்து விடும். அழகான உதாரணத்தோட, ஒவ்வொன்றும் உதாரணத்தோட நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. விறகை எப்படி நெருப்பு எரிக்கிறதோ அதுபோல் கோபம் என்கின்ற நெருப்பு உங்கள் நன்மைகளை எரித்துவிடும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஏற்கனவே நான் ஜிம்மாவில் சொல்லியிருக்கேன் ஒரு செய்தி. ஒரு தந்தை என்ன செய்கிறான்னு சொன்னால், புதுசாக கார் வாங்கியிருக்காரு. அவர் கார் வாங்கி அதை பல தொடச்சிக்கிட்டு இருக்கார். ஒரு சின்ன வயசு பையன், ஒரு 3-4 வயது 5 வயது கொடுக்கப்பட்ட அவருடைய பையன், அவனுக்கு என்ன தெரியும்? புதுசு காரும் தெரியாது, பழசு காரும் தெரியாது, அதனுடைய மதிப்பும் தெரியாது. அவனுக்கு விளையாட்டு போக்கு தான். அவன் என்ன பண்ணிட்டான்? காரில் எழுதிட்டான். ஏதோ எடுத்துகிட்டு வந்து காரில் எழுதிட்டான். காரில் எழுதினோம்னா இவர் வந்து தொடச்சி இந்த பக்கம் தொடச்சி இந்த பக்கம் வந்து பார்க்குறாரு, எழுதிருக்கு காரில். அவர் என்ன எழுதிருக்கு எழுதிருக்கலாம் பார்க்கல. கையில் வச்சுருந்த பொருளில் ஓங்கி ஒரே அடி கையில் அடித்தார். அப்படியே கையில் ரத்தம் தட்டாப்படான்னு தூக்கிட்டு தூக்கி ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அப்படியே விரல்லாம் செதஞ்சிருச்சு. எதில் அடிச்சிருக்கான்னு சொன்னால், கையில் வச்சுருந்த ஸ்பேனர் தெரியுமா, நட்டு கழட்டுங்கள ஸ்பேனர், அந்த ஸ்பேனரில் அடிச்சிட்டார். கை அதுக்கு மேலே விரல்லாம் ஒன்றும் சரி பண்ண முடியாதுட்டான். ஹாஸ்பிட்டலில் அடித்த அடியில் எல்லாம் செதஞ்சிருச்சு, சரி பண்ண முடியாது அப்படின்ட்டான்.
அவரே தந்தை உடைஞ்சு போய் உள்ளம் உடைந்து அப்படியே வெளியே வராரு. வந்து அந்த காரில் பார்க்குறாரு. அவன் என்ன எழுதியிருக்கான்? ஐ லவ் டாடி, தந்தை நேசிக்கிறேன்னு எழுதியிருக்கான். அதை பார்த்தவொன்னு அவருக்கு அப்படியே அவர் என்ன செஞ்சார்? நம்ம இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி தற்கொலை செஞ்சுக்கிட்டார். ஒரு நிமிடம் ஏற்பட்ட கோபம் எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பையனுக்கு கை போயிடுச்சு. கை போன கவலையிலே நம்ம தானே இந்த தவறை செஞ்சிட்டோம், ஒரு நிமிஷம் கோபத்தில் செஞ்சிட்டோமோ என்கிற அந்த கவலை, அந்த இன்னொரு உயிரும் போயிடுச்சு. அப்போ இந்த கோபம் என்பது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஒரு அழகான வசனம், சாரிஹு இலா மாஃபிரத்தின் மின் ரப்பிகும் வ ஜன்னாத்தின் அருள்ஹ சமாவாத்தி வல்லருள் உத்தத்தில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள், வானம் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். இது யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், உத்தத்தில் முத்தகீன், இறையச்சமுடையோருக்காக இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இறையச்சமுடையவர் யார் என்பது தெரியுமா? அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். என்ன சொல்கிறாங்களா? வானம் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு வாருங்கள். அந்த சொர்க்கம் யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், இறையச்சமுடையோருக்காக அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இறையச்சமுடையோர் என்பது யார் என்று சொன்னால், அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுவார்கள். அடுத்த பண்பு என்ன சொல்றான்? கோபத்தை மென்று விழுங்குவார்கள். அல்லாஹ் சொல்ற பண்பு என்ன? கோபத்தை மென்று விழுங்குவார்கள். கோபம் வரதான் செய்யும். ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கிற போது, ஒரு கடுமையை பார்க்கிற போது கோபம் வரதான் செய்யும். ஆனால் அந்த கோபத்தை நமக்கு எப்படி வருகிறதோ அப்படியே வெளிக்கொட்டி விடாமல், அதை சூழலுக்கு ஏற்றவாறு, அதை சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு அதை மென்று விழுங்குகிறார்களோ அவர்கள்தான் இறையச்சமுடையவர்கள், அவர்தான் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எந்த சிக்கலும் இல்லாமல் கொண்டு செல்வதற்கு மிக பிரதானமான முக்கியமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி வலியுறுத்திய, அழகாக வழிகாட்டிய ஒரு முக்கியமான விஷயம் கோபம் என்கின்ற அந்த பண்பை நாம் விட்டுவிட்டால் நிச்சயமாக அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். எனவே இந்த இஸ்லாம் கூறுகிற குடும்பவியலில் இது மிக பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நாம் கவனமாக மனசிலே கொண்டு இதை நம் குடும்பத்தில் எந்த சூழலிலும் நீங்கள் கோபப்படலாம். ஒரு காரியத்தை பார்க்குற கோபம் வரும், ஆனால் அந்த கோபம் விபரீதமாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிற போது வெண்டு விழுங்கி அந்த சூழலை பொறுத்து அதை நாம் காட்டக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள் பிரார்த்தனையோடு என் உரை நிறைவு செய்யலாம்.